திருமணம் 1000 காலத்து பயிர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த பயிர் செழிப்பா வளரணும்னா, அன்புங்கிற தண்ணி மட்டும் பத்தாது. புரிதல்ங்கிற வேரும், பொறுமைங்கிற உரமும் ரொம்ப முக்கியம். வணக்கம். இது உங்கள் மனதின் வரிகள். இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவானது. பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் புருஷன்கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா, யதார்த்த வாழ்க்கையில சில உண்மைகள் உறவை உடைக்கலாம். சில மௌனங்கள் உறவை வளர்க்கலாம். புத்திசாலித்தனத்தின் சிகரம்னு சொல்லப்படுற சாணக்கியர், இல்லற தர்மத்துல பெண்கள் சில விஷயங்களை கணவன்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் அந்த குடும்பத்தோட நிம்மதிக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஏமாத்துறது கிடையாது. அது ஒரு ராஜதந்திரம். அப்படி என்ன அந்த 5 விஷயங்கள்? வாங்க மனதின் வரிகள் வழியா ஆழமா அலசி பார்ப்போம். முதல் விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். ரகசியம் காப்பது வேற, துரோகம் பண்றது வேற. சாணக்கியர் சொல்றது துரோகத்தை பத்தி இல்ல. ஒரு குடும்பம்ங்கிறது கண்ணாடி பாத்திரம் மாதிரி. சில வார்த்தைகள் கல்லு மாதிரி வந்து விழுந்தா அந்த கண்ணாடி உடைஞ்சிரும். கணவனோட நிம்மதியை கெடுக்காம இருக்கவும், குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தவும், மனைவி தனக்குள்ளேயே புதைச்சு வைக்க வேண்டிய அந்த 5 விஷயங்கள் இதோ. முதலாவது, தன் பிறந்த வீட்டில தன் கணவனை பற்றி பேசப்பட்ட இழிவான வார்த்தைகள். பெண்ணோட பிறந்த வீடு அவளுக்கு ஒரு கோவில் மாதிரிதான். ஆனா யதார்த்தத்துல சில நேரங்கள்ல உங்க அப்பா அம்மா அல்லது உடன் பிறந்தவங்க உங்க கணவரை பத்தி தப்பா பேசலாம். உன் புருஷனுக்கு சம்பாதிக்க தெரியல, அவனுக்கு அறிவில்ல, இப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இதை அப்படியே கொண்டு வந்து, எங்க அப்பா உங்களை இப்படி சொன்னாரு, எங்க அண்ணன் உங்களை திட்டினாரு சின்ன கணவர்கிட்ட சொல்றதால என்ன ஆகும்? கணவருக்கு உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை போயிடும். அது மட்டுமில்ல, எதிர்காலத்துல உங்க குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவருக்கு உதவ மனசு வராது. அன்னைக்கு என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கல்ல இங்கிற ஈகோ வந்து நிக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உங்க கணவரை உங்க வீட்ல திட்டினா அதை நீங்க அங்கேயே கண்டீங்க. ஆனா அந்த கசப்பை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. உங்க கணவர் கண்ணுல உங்க பெத்தவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். அதுதான் புத்திசாலித்தனம். 2வது விஷயம் ரகசிய சேமிப்பு. நம்ம ஒரு பாட்டிங்க எல்லாம் அரிசி பானைக்குள்ளயும் அஞ்சரை பெட்டிக்குள்ளயும் காசை ஒளிச்சு வைப்பாங்க. இது கணவனுக்கு தெரியாமலேயே நடக்கும். இது திருட்டு கிடையாதுங்க. இதுக்கு பேரு தான் ஆபத் பாண்டவம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் தனக்கென அல்லது குடும்பத்துக்கென சேர்க்கும் ரகசிய சேமிப்பை கணவனிடம் முழுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எல்லா கணவன்மாரும் பணத்தை சரியா கையாளுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா கணவர் பொறுப்பில்லாம செலவு பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா தான் கஷ்டப்படும் போது மனைவி பணம் தராம இருந்தாலே ங்கிற தேவையற்ற எதிர்பார்ப்பு வரலாம். திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ இல்ல கணவருக்கே தொழில்ல நஷ்டமோ வரும்போது அந்த நேரத்துல இந்தாங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு நீங்க எடுத்து கொடுக்கும்போது நீங்க அவங்க கண்ணுக்கு தெய்வமா தெரிவீங்க. அதனால உங்க உண்டியல் ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. தான தர்மங்கள். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறதா இருக்கலாம். இல்ல உங்க தம்பி தங்கைக்கு கஷ்டத்துல உதவுறதா இருக்கலாம். இத ஒவ்வொரு முறையும் கணவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு செய்ய முடியாது. சில நேரங்கள்ல நம்ம வீட்டிலேயே கஷ்டம் இருக்கு, நீ ஏன் அடுத்தவங்களுக்கு வாரி வழங்குற கணவர் தடுக்கலாம். இதுல தேவையில்லாத சண்டை வரும். உங்க மனசுக்கு சரின்னு படுற உங்க எல்லைக்கு உட்பட்ட சின்ன சின்ன உதவிகளை நீங்க கணவருக்கு தெரியாமலே செய்யலாம். அதுல கிடைக்கிற புண்ணியம் உங்க குடும்பத்தையும் உங்க கணவரையும் தான் போய் சேரும். இத சொல்லி காட்டி செய்யணும்னு அவசியம் இல்லை. 4வது, இது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்பவே அவசியமானது. கடந்த கால ஈர்ப்புகள். திருமணத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலோ யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். இல்ல ஒரு சின்ன காதல் தோல்வி இருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நேர்மையானவள்னு நிரூபிக்கிறதுக்காக கணவர்கிட்ட போய் எனக்கு காலேஜ் படிக்கும்போது அவனை பிடிச்சிருந்ததுன்னு சொல்றது ஆபத்து. சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, முடிஞ்சு போன விஷயத்தை தோண்டி எடுக்காதே. ஆண்கள் இயல்பாவே உடைமை குணம் கொண்டவங்க. நீங்க யதார்த்தமா சொன்னாலும் அவங்க மனசுல அது ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். சின்ன சண்டை வரும்போது கூட, ஓ, அவன் நினைப்பு வந்துடுச்சோன்னு வார்த்தையை விடுவாங்க. உங்க கடந்த காலம் உங்களுக்கு ஒரு பாடமா மட்டும் இருக்கட்டும். அது உங்க நிகழ்கால வாழ்க்கையை சிதைக்கிற ஆயுதமா மாற விட்டுறாதீங்க. உங்க கணவர் தான் இப்போ உங்க உலகம்னு வாடுறதுதான் சிறந்த தர்மம். 5வது விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. தினசரி வலிகளும் தியாகங்களும். இத நான் தெளிவா சொல்றேன்.
உங்களுக்கு பெரிய வியாதி இருந்தா கண்டிப்பா சொல்லணும். ஆனா பெண்கள் இயல்பாவே குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணுவாங்க. சாப்பிடாம இருக்குது, தூங்காம வேலை பார்க்கறது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அதே போல சின்ன சின்ன உடல் வலிகளை பெரிதுபடுத்தி சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க தியாகத்துக்கான மதிப்பு குறைஞ்சு போயிடும். இவ எப்பவும் இப்படித்தான் புலம்புவான்னு கணவர் நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கட்டத்துல உங்க மேல பரிதாபம் வரும். ஆனா காதல் வராது. உங்க கஷ்டத்தை அவர் கண்ணுல காட்டுங்க, வார்த்தையில காட்டாதீங்க. உணர்ந்து செய்யற உதவிக்குத்தான் மதிப்பு அதிகம். உங்க மௌனம் அவரை யோசிக்க வைக்கும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. 6வது விஷயம், இது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற மகாபாரதம். புகுந்த வீட்டு பிரச்சனைகள். உங்க மாமியாரோ நாத்தனாரோ உங்களை ஏதாவது சின்னதா சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கணவர்கிட்ட புகாரா கொண்டு போகாதீங்க. உங்க அம்மா இன்னைக்கு காப்பியில சர்க்கரை கம்மின்னு சொன்னாங்க, உங்க தங்கச்சி என்ன முறைச்சாங்க. இதெல்லாம் கேட்க சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா இத தினமும் கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அவருக்கு 2 பக்கமும் நியாயம் பார்க்க முடியாது. அம்மா முக்கியமா, பொண்டாட்டி முக்கியமா என்கிற தர்ம சங்கடத்துல அவர் மாட்டிப்பாரு. ஒரு கட்டத்துல இவளுக்கு குறை சொல்றதே வேலையா போச்சுன்னு உங்க மேல இருக்கிற மதிப்பு குறையும். சாணக்கியர் பாணி. குடும்ப அரசியல் வெளியே தெரியக்கூடாது. பெரிய பிரச்சனைன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா சின்ன சின்ன உரசல்களை நீங்களே சமாளிச்சிட்டீங்கன்னா உங்க கணவர் உங்களை ஒரு மெச்சூர்டு பெண்ணாக பார்ப்பார். என் மனைவிக்கு எதையும் சமாளிக்க தெரியும்ங்கிற நம்பிக்கை அவருக்கு வரும். 7வது விஷயம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. எதிர்மறை கணிப்புகள். நம்மள பல பெண்களுக்கு ஜாதகம் பார்க்கிற பழக்கம் இருக்கும். ஜோசியர்கிட்ட போகும்போது உங்க கணவருக்கு நேரம் சரியில்லை, அவருக்கு கண்டம் இருக்கு, தொழில்ல நஷ்டம் வரும் நீ ஏதாவது சொல்லுவாங்க. இதை அப்படியே கொண்டு வந்து கணவர்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்? ஆண்கள் பலரும் தன்னம்பிக்கையை மூலதனமா வச்சு தொழில் பண்றவங்க. நீங்க காலையில எழுந்து ஜோசியர் சொன்னாரு உங்களுக்கு நேரம் சரியில்லையாம்னு சொன்னா அவரோட அந்த நாளே வீணா போயிடும். இல்லாத பிரச்சனையை நினைச்சு பயப்படுவாரு. அதுக்கு பதிலா அந்த தோஷம் கழியறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை நீங்க அமைதியா கோவில்ல போய் செஞ்சுட்டு வாங்க. உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்க. ஆபத்தை நீங்க தாங்கிக்கிட்டு நம்பிக்கையை மட்டும் அவருக்கு கொடுங்க. அதுதான் உண்மையான தாம்பத்தியம். 8வது மற்றும் கடைசி விஷயம், வெளி ஆட்கள் செய்த அவமானம். உதாரணத்துக்கு பஸ்ல போகும்போது யாரோ ஒருத்தர் உங்களை திட்டி இருக்கலாம், இல்ல தெருவுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த நபர் யாருன்னே தெரியாது. ஆனா அந்த விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். இத வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட இன்னைக்கு பஸ்ல ஒருத்தன் என்ன அசிங்கமா பேசிட்டான்னு சொன்னா எந்த ஒரு கணவனாலையும் பொறுத்துக்க முடியாது. அவருக்கு கோபம் தலைக்கேறும். யார் அவன்? வா கேட்கலாம்னு கிளம்புவாரு. இது தேவையில்லாத சண்டையிலையோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரையிலோ கொண்டு போய்விடும். பிரச்சனை பெருசா இருந்தா சொல்லணும். ஆனா அந்த இடத்திலேயே முடிஞ்சு போன தேவையற்ற சண்டைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. உங்க கணவரோட நிம்மதியும் பாதுகாப்பும் உங்க கையில தான் இருக்கு. பாத்தீங்களா? இந்த 8 விஷயங்களும் மேலோட்டமா பார்த்தா கணவனை ஏமாத்துற மாதிரி தெரியும். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே கணவனை பாதுகாக்கிற கவசம்தான். பிறந்த வீட்டு மானம், புகுந்த வீட்டு கௌரவம், கணவரோட தன்னம்பிக்கை, இது 3யும் காப்பாத்த ஒரு மனைவி சில நேரங்கள்ல ஊமையா இருக்கணும், சில நேரங்கள்ல செவிடா இருக்கணும். சாணகியர் சொன்ன இந்த தந்திரங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் காலத்துல வாழ்ற நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாறிங்க. சில உண்மைகள் ஏணியா இருந்து நம்ம ஏத்தி விடும். சில உண்மைகள் பாம்பா மாறி நம்மளை கீழே தள்ளிவிடும். சாணக்கியர் சொன்ன இந்த 8 விஷயங்களும் பெண்களை அடிமைப்படுத்தவோ ஆண்களை ஏமாத்தவோ சொல்லப்பட்டது இல்ல. இது குடும்பம்ங்கிற ரதம் தடம் புரளாம ஓடுறதுக்கான அச்சாணி. கணவரோட கௌரவத்தை காப்பாத்த, குடும்பத்தோட பொருளாதாரத்தை பாதுகாக்க, தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்க்க இந்த பொய்களும் மௌனங்களும் தர்மத்தின் கணக்குல தான் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சு அதனால குடும்பம் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா மட்டும். இது போல இன்னும் பல வாழ்வியல் உண்மைகளை தெரிஞ்சுக்க மனதின் வரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.